வணக்கம். ஏன்ஷியன்ட் ஸ்டோரிஸ் அலைவ் சேனலுக்கு வரவேற்கிறோம். ராஜா பரீட்சித்தின் மெய் மறக்க செய்யும் கதை. இன்று நாம் மகாபாரதத்தில் இருந்து ராஜா பரீட்சித்தின் மெய் மறக்க செய்யும் கதையை அறிந்து கொள்வோம். இந்த கதை தர்மயுகம் முடிந்து கலியுகம் தொடங்கிய காலத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறது. ராஜா பரீட்சித் அர்ஜுனரின் பேரன் மற்றும் குரு வம்சத்தின் கடைசி மன்னன். நீதியும் நல்லொழுக்கமும் உடைய ஆட்சியாளர். அவரது ஆட்சி செழிப்பு மற்றும் தர்மம் நிறைந்தது. அவரது முன்னோர்களின் தர்மங்களை பிரதிபலித்தது. ஒரு நாள் ராஜா பரீட்சித் வேட்டையாட அருகில் இருந்த காட்டிற்கு சென்றார். தாகம் ஏற்பட்டதால் அங்கிருந்த சமிக முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தார். இவர் கோரிக்கை விடுத்தும் தியானத்திலிருந்து முனிவர் அதை கவனிக்காததால் ராஜா பரீட்சித் கடும் கோபம் அடைந்தார். இந்த கோபத்தினால் அருகில் இருந்த இறந்த பாம்பின் உடலை எடுத்து தியானத்தில் இருந்த முனிவரின் கழுத்தில் அணிவித்தார். இந்த செயலின் விளைவுகள் மிக கடுமையாக இருந்தன. சமிகனின் மகன் சிருங்கி இந்த அவமானத்தை அறிந்தபோது அவர் மிகவும் கோபமானார். அந்த கோபத்தால் ராஜா பரீட்சித்தை சபித்தார். 7 நாட்களுக்குள் சர்ப்பம் தீண்டி ராஜா பரீட்சித் இறப்பார் என சபித்தார். தன்னுடைய விதியை ஏற்றுக்கொண்ட ராஜா பரீட்சித் தனது சிம்மாசனத்தை விட்டு ஆன்மீகத்தை நாடினார். அவர் தனது மீதமுள்ள நாட்களை சுக்கராச்சாரியன் மூலம் உபதேசிக்கப்பட்ட பாகவத புராணத்தை கேட்டு கழித்தார். இது நேரடியாக வேத வியாசரால் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இந்த சாபத்தினால் நாம் பாகவத புராணத்தை அறிந்து கொள்ள முடிந்தது. கிருஷ்ணர் உத்பவாவிடம் அவர் கலியுகத்தின் முடிவுக்கு வரை அவதாரம் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் அவர் எப்போதும் பாகவத புராணத்தின் வடிவில் இருக்கிறார் என்று கூறினார். பரீட்சித்தின் சாபத்தினால் நாம் பாகவத புராணத்தை பெற்றிருப்பதால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளோம். இது கலியுகத்தில் பாவங்களிலிருந்து விடுபட அவசியமாகும். இந்த கதையை விரும்பினால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். மகாபாரதத்தின் மேலும் பல கதைகளுக்காக